ஹாய், குட் மார்னிங். எத்தனை பேருக்கு ரசனை இருக்குது வாழ்க்கையில் சொல்லுங்கள். நம்ம ரசித்து ரசித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. ரசனை என்பது எல்லாருக்குமே இருக்குது. ரசித்து வாழ்வான் மனிதன், ரசனையே தெரியாத வாழ்வான் மிருகம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹலோ சொன்னால் நீங்கள் ஒரு ரசிப்போட ஹாய் ஆனால் அந்த சிரிப்பில் அந்த ஃபுல் நாளே ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் ஹலோ சொல்லியோ நீங்கள் மதிக்காமல் போகிறீங்கன்னா நாளைக்கு என் மனது அன்றைக்கே புண்படும். நாளைக்கு உங்களை கடந்து வரும்போது வை ஷுட் ஐ வேஸ்ட் மை ஹலோ, ஹீ டின்ட் ரெஸ்பாண்ட். அப்போ என் மேலே தப்பா, அவர் மேலே தப்பா, நான் எதிர்பார்த்தது தப்பா, நான் ஹலோ சொன்னது தப்பா, சரியான ஆளுக்கு சொல்லலையா, அப்படியெல்லாம் டவுட் வரும். அதனால் ஃபஸ்ட்டு கண்ணில் பாருங்கள். அவங்க உங்களை பார்த்து அப்படின்னா ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா, ஹலோ மேடம் ஹவ் ஆர் யூ, குட் டே மேடம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. யூ ஹேவ் சர்டன் வேல்யூஸ் இன் லைஃப், ஹியூமன் வேல்யூஸ். ஸோ உங்கள் வேல்யூஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. வயசில் பெரியவங்களோ, கேடரில் பெரியவங்களோ, சின்னவங்களோ உங்களை மதித்தா மதிங்க, மதிக்கலைன்னா மதிக்காம மாதிரி அப்படி நைஸாக எஸ்கேப் ஆகிடுங்க. நம்ம மனது யாராவது புண்படுத்தான்னா அவங்கக்கிட்ட உண்மையாக பழகி வேஸ்ட்டு. ஒருத்தர் இவ்வளோ தான் தெரிஞ்சால் இவ்வளோ தான், நான் அவரை மாற்றுவேன் இவரை மாற்றுவேன். நீங்கள் மற்றவங்கள மாற்றுறதுக்கு அவங்க மைண்டு மாற்றுறதுக்கு அவங்க ஹேபிட் மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கடவுளா? இல்லை, வேஸ்ட்டாக கூட போயிடும். கவுன்சிலர்ஸ் இருந்தார், நான் அவரோடு சேர்ந்து வாழ மாட்டேன், நான் இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை, நான் ட்ரக்ஸ் சாப்பிட்றேன், நான் தூக்கு போட்டு தொங்க போகிறேன், நான் கடலில் உள்ள போகிறேன் அப்படிலாம் சொல்லும்போது கவுன்சிலர்ஸ்னால் எவ்வளோ பொறுமையானவங்க, உங்கள் லைஃப் சேவிங். அவங்க சொல்லுவாங்க, மேடம் ஹூ ஆர் யூ, நீங்கள் இந்த ஊருக்கு பிறந்து வந்தீங்க, நாட்டுக்கு இல்லையா, இந்த வேர்ல்டுக்கு என்ன கொண்டாந்தீங்க, வாட்ஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் திஸ்ன்னு சொல்லுவான் அந்த பையன். அது நீங்கள் எடுத்துன்னு வந்த பேரா? இல்லை, உங்கள் அம்மா அப்பாவால் வைக்கப்பட்டது. நீங்கள் பொண்ணு பையன் வேணும்னு கேட்டுன்னு வந்தீங்களா? இல்லை, பிறந்த உடனே தான் உங்களுக்கு ஜெண்டர் வேரியேஷன் தெரியும். உங்கள் அழகு, அன்பு, அது உங்களை பிடிக்கல. ஆனால் உங்களை நேசிக்கிறவங்க 1000 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தருக்காவது உங்கள் நேசிப்பு தேவைப்படும் இல்லையா? உங்களை நீங்கள் அழிச்சிட்டா உங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி விடுங்க, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனையோ நல்லவங்க இருப்பாங்க. அவங்க உங்களை அன்போடு வருவார், என்னை பார்த்துக்குவார், அந்த நம்பிக்கையோடு காத்திருப்பார். உங்களை அழிச்சிக்காதீங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாது, அவங்க நம்பிக்கை வீண் போகக்கூடாது. பல பேர் உங்கள் மேலே அன்பு வச்சுருப்பாங்க, அதை ரசிக்கத்தான் உங்களுக்கு தெரியலை. வாழ்க்கை ரொம்ப அழகானது. பாய்.